நம்ம இலக்கியா இருந்துகிட்டு இப்போ பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளான்ல ஒரு சின்ன விஷயம் நடந்ததுலயே இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கெஸ் பண்ண மாதிரியே இந்த ஒரு விஷயம், அதாவது உன் புருஷன மாதிரியே இருக்கு. நீ வந்து அடையாளம் காட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே, இந்த அஞ்சலி இருந்துட்டு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணணும்? ஏன்னா ஹைதராபாத் போயிருக்காங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணணும் அப்படின்ற ஒண்ண யோசிச்சாங்கனாவே, இந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் தான் கடத்திருக்காங்க அப்படின்ற ஒண்ண வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுகிட்டு, நீ இப்போ கண்டிப்பா வந்து அவங்க எப்படியாச்சு கார்த்திக்க போயிட்டு வந்து காப்பாத்திடலாம். ஆனா அதே சமயம் இப்போ நம்ம ஜானகியும், அஞ்சலியும் வந்துட்டு அந்த மார்ச்சரியில போயிட்டு, நம்ம கார்த்திக்கோட பாடின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அத ஐடென்டிஃபை பண்றதுக்காக போன இந்த அஞ்சலி, அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழ விழ ஆரம்பிச்சுர்றா. ஏன்னா, இப்போ அஞ்சலி இருந்துட்டு அது கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டதுனால தான் இந்த ஒரு விஷயமே நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஃபெயில் ஆனாலோ, பாஸ் ஆனாலோ, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணா. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இவங்க கார்த்திக்க எங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அஞ்சலி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துக்கு போணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவளுக்கு குடுக்குற அடுத்த டாஸ்க்கு அப்படின்ற மாரி வந்து நம்ம இலக்கியா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க எதையும் கொட்டைய குழப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இலக்கியா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பேசிட்டு இருக்கப்பவே, அதாவது அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகிக்கு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் "அத்தை நீங்க கவலைப்படாதீங்க." அதாவது முதல்ல அவங்க சொல்றாங்க, இந்த மாரி வந்து கமிஷனர் மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரிலம்மா அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "அத்தை அத்தை கவலைப்படாதீங்க." அப்படி சொல்ல சொன்னதே நாங்க தான். அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட அடுத்த மூவ் என்ன? உண்மையிலேயே கார்த்திக்க கடத்துனது அஞ்சலியும், எஸ்எஸ்கேவுமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எத பத்தியும் கவலைப்படாதீங்க. கார்த்திக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்ல. ஆனா, அங்க நடக்கிறத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா சொல்ல ஆரம்பிச்சாராங்க. அதன்படி நடந்துக்கிறேன். என்ன நடந்தாலும் என் மகன் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வரணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிறாங்க. அஞ்சலி இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறது உண்ம அத்த. நீங்க கவலையே படாதீங்க. கார்த்திக்க காப்பாத்திடலாம். அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உதவி செய்யணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இப்போ நம்ம ஜானகி சொல்ற ஒரு விஷயத்த வச்சு தான் மிகப்பெரிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடக்க போது. அதாவது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் போட்டுட்டு இருந்த அந்த லாஸ்ட்டா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அது, அது மட்டும் இல்லாம அவர் போட்டிருந்த செப்பல்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி இருந்துச்சு, கலர் என்ன அப்டின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசில அந்த பாடிக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடுறதுல மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட அந்த பாடியோட பாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி குடுத்து அனுப்பிச்சதா ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறாங்க. அத பார்த்தோன தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி. அதாவது அந்த பாடியில வந்து இது எடுத்து, அத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோனே இது கார்த்திக் தான், கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு பக்கம் கதறினோனே, இந்த அஞ்சல் இருந்துட்டு என்னடா இது அத்தைய வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல் இருந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சுர்றான். அதுக்கப்புறம் என்ன நம்ம இலக்கியா நெனச்ச மாதிரி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அந்த எஸ்எஸ்கேவோட கஸ்டடியில இருக்காரா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்காக, இப்போ கிளம்பி போனான் அப்படின்னா வசமா சிக்கிக்குவான். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.